சொற்களின் உன்னதம் தெரிந்தவர்கள், நான் அந்த வார்த்தையை கவனிங்க, சொற்களின் உன்னதம் தெரிந்தவர்கள் எப்போதும் மிதவாதிகளாக இருப்பார்கள். ஏன் தெரியுங்களா? இந்த சொல்லுக்கும் அந்த சொல்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற நிதானமா யோசிக்கணும். மார்க் ட்வைன் அப்படின்னு ஒரு எழுத்தாளன், அவன் சொல்றான் பாருங்க ஒரு வார்த்தை, ஒரு எழுத்துல இருக்கிற கஷ்டம். சரியான வார்த்தைக்கும், மிக மிக சரியான ஒரு வார்த்தைக்கும் இந்த வார்த்தையை கவனிங்க, மிக மிக சரியான ஒரு வார்த்தைக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம் உண்மையில் மிகப்பெரிய வித்தியாசம். அதுக்கு ஒரு ஓமை சொல்றான், மின்னலுக்கும் மின்மினிக்கும் இருக்கிற வித்தியாசம்னா. மின்னலுக்கும் மின்மினிக்கும் இருக்கிற வித்தியாசம்னா. அது மாதிரி சில சொற்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கரெக்ட் சொல்ல நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த கரெக்ட் சொல்லுக்கு நம்ம பயன்படுத்துற சொல்லுக்கு நடுவில் ஏகப்பட்ட இடைவெளி இருக்கும். இந்த இடைவெளிக்குள்ள போய் நீங்க உன்னை தேர்ந்து எடுத்துட்டு வரணும். அப்ப நீங்க படபடப்பா எடுக்க முடியுமா? ஃபாஸ்டா டிசைட் பண்ண முடியுமா? தீவிரவாதத்தோட கையாள முடியுமா? தீவிரவாதிகளுக்கு பெருவாரியா மூளையை விட அமிக்தலா தான் அதிக வேலை பார்க்கும். ஏன்னா டெசிஷன் அதை எடுத்து அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். சுடு, அடி, தீய வை சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல இருந்து, ஏய் சுடாத, சுடுற மாதிரி மிரட்டு, அழிக்காத, அழிக்கிற மாதிரி மிரட்டு, பணியை வைக்க ட்ரை பண்ணு, உன் பக்கம் கூட்டிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணு, அவனை திருத்து. எதிர்ப்பை தான் காந்தி சொன்னார் பாருங்க, எதிர்ப்பைத்தான் அழிக்க வேண்டுமே ஒழிய எதிரியை அழிக்க கூடாது. எதிர்ப்பைத்தான் அழிக்க வேண்டுமே ஒழிய எதிரியை அழிக்க கூடாதுன்னார். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 8 ஜென்மம் வேணும் சார். இங்கிலீஷ்காரனுக்கு எனக்கு என்ன பகை? ஒன்றும் கிடையாது. ஆனால் நாங்கள் 2 பேரும் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். தெளிவாக சொன்னார், உனக்கும் எனக்கும் ஒரு பகையும் கிடையாது. நீ என்னை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறியே, அந்த ஒரு விஷயம்தான் உனக்கும் எனக்கும் இடையில பகை அப்படின்னார். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் ஏதோ சிலரை எதிர்க்கிறதா நினைக்கிறாங்க. ஒருபோதும் இல்லை. நான் மேலாதிக்கத்தை மட்டும்தான் எதிர்க்கிறேனே ஒழிய நபர்களை எதிர்ப்பது என் வேலை அல்ல. ஐ எம் வெரி கிளியர். எந்த நபரையும் எதிர்த்து எனக்கு ஒண்ணுமே ஆக போறதே இல்லை. யாருடைய மேலாதிக்கம் இருந்தாலும் மேலாதிக்கத்தை சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இவ்வளவுதான் என்னுடைய ஸ்டாண்டு. புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகும். நுட்பமான அறிவுடையவர்கள் மட்டும்தான் மிதவாதத்தை புரிந்து கொள்ள முடியும். அறிவு குறைந்தவர்கள் மட்டும்தான் தீவிரவாதத்தை ஆதரிக்க முடியும். ஏன்னா அறிவு எவ்வளவு குறைவா இருக்கோ அவன் அவ்வளவு தீவிரவாதியா போயிடுவான். நீங்க இன்னும் ஆப்கானிஸ்தான்லாம் போய் பாருங்க, உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஒரு விதமான அறிவும் கிடையாது. மக்களை அப்படி மிருகமாக்கி வச்சிருக்காங்க. ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு உண்மை தெரியாது. வாழ்க்கை எவ்வளவு விலை மதிப்பற்றது தெரியாது. ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா சார்? ஒரு சில பேரை காப்பாற்றுறதுக்கு 20 கோடி ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. கேட்டிருக்கீங்களா? 20 கோடிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த உயிரை காப்பாற்றலாம். நம்ம எல்லாம் உடனே 100 200 நம்ம எப்படியாவது அனுப்பிச்சு அந்த பிள்ளையை காப்பாற்றுங்க அப்படின்னு நம்மளால் முடிஞ்ச பணத்தை அனுப்பி வைக்கிறோம். ஒரு உயிரை வாழக்கூட முடியுமான்னு தெரியாத உயிரை காப்பாற்றுறதுக்கு 20 கோடி கொடுத்து ஒரு உயிரை நாம் காப்பாற்றுறோம். ஒரு குண்டு போட்டால் 200 உயிர் அப்படியே சாகும். இந்த உலகத்தில் மாதிரி இதை ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு 200 கோடி செலவு பண்ணுறவனு இருக்கிறான். ஒரே குண்டுல 200 உயிரை அழிக்கிறவனு இருக்கிறான். இதை விட பைத்தியக்காரத்தனமான உலகம் வேற இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில். அப்போ நம்ம நிதானமாக யோசிக்கணும். ஒரு உயிரை காப்பாற்றுறது தான் பெருசு, ஒரு உயிரை உண்டு பண்ணுறது தான் பெருசு. நீங்கள் கேட்டீங்கல்ல, ராவணன் கிட்ட தூது அனுப்புறேன்னு டயம் எடுத்துக்கிறார். வாலி கிட்ட அதெல்லாம் எடுத்துக்கலையே, இது குழப்பம் இல்லையா? ஒரு குழப்பமும் இல்லை சார். வாலி ஏன் கட்சிக்காரன், ராவணன் எதிர்கட்சிக்காரன். எதிர்கட்சிக்காரன் மேலே கேஸ் போடுறதா இருந்தால் வெயிட் பண்ணி கோர்ட்டில் போய் முறையாக நான் சாட்சியத்தை கொண்டு வந்து அரெஸ்ட் வாரண்ட் ஜட்ஜு கிட்ட வாங்கி முறையாக பண்ணணும். என் கட்சிக்காரனை இம்மீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது, நீ வச்சுக்க மாட்டேங்கிறியே, புடவெளியில். புரிஞ்சுதா? என் கட்சிக்காரனை நடத்துவது போல் எதிர்கட்சிக்காரனை நான் நடத்துவதற்கு சட்டம் அனுமதிக்காது. என் கட்சியில் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறது ஏன் இஷ்டம். புரியுதா உங்களுக்கு? என் கட்சியில் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறது ஏன் இஷ்டம். எதிர்கட்சிக்காரனுடைய டிசிப்ளினை வற்புறுத்துறதுக்கு கோர்ட் வரைக்கும் நான் போயாகணும். அதே தான் ராவணனுக்கு தூது அனுப்பியது. வாலி, ராமன் எல்லாருமே மேலேந்து இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசர் என்று டிராமா. எல்லாரும் ஒன்னா வந்தவங்க, ஒரே பர்பஸுக்கு வந்தவங்க. நம்ம கூட வந்த நம்ம கட்சிக்காரன் தப்பானா சாக் ஹிம் அவுட், வெளியே தள்ளவன, முடிஞ்சு போச்சு.
இந்த ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா வாலிக்கு ஒண்ணுமே தூது அனுப்பல, ராவணனுக்கு ஏன் தூது அனுப்புனார்னா சொந்த கட்சிக்காரனை கையாளுகிற முறையும் எதிர்கட்சிக்காரனை கையாளுகிற முறையும் ஒருபோதும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. இதுல வேறுபாடு இல்லை. நம்ம கட்சிக்காரனை வேகமா கையாளலாம், எதிர்கட்சிக்காரனை சட்டபூர்வமா மட்டும்தான் கையாள். அப்படி அந்த ஆங்கிள் எடுத்து பார்த்தா அதனுடைய உண்மை நமக்கு புரியும். இன்னொன்னு, சுக்ரீவன்கிட்ட பேசும்போது உன்னை உட்பட உன் ராஜ்யத்தை விட மற்றினி உரைப்பதென்னே, வானிடை மண்ணை நின்னை செற்றார் என்னை செற்றார்னு படபடப்பா பேசுறாருன்னா வேற ஒரு கோணத்தில் சொல்லலாம். நான் ஒன்னொன்னு தான் லேர்ன் பண்ணுவேன். 40 வயசுல ஒரு தப்பு பண்ணேன்னா 45லையும் நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா எவல்யூஷன். நம்ம ஏற்கனவே ஒரு தடவை கொஞ்சம் படபடப்பாக இருந்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், இனிமேல் நம்ம நிதானமாக இருக்கணும். அது மாதிரி ராவணங்கிட்ட வரும்போது ஒரு மெச்சூரிட்டி பீரியட் இருக்கு. ஆனால் சுக்ரீவனை சந்திக்கிற போது அந்த பீரியடு இல்லை. ஒரு 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 ப்ராப்ளத்தில் ராமன் மாட்டிக்கொண்டிருக்கிறார். இம்மீடியட்டாக அதுக்கு சொல்யூஷன் தேடுறார். அந்த நிலையில் எடுக்கிற முடிவு ஒரு படபடப்பாக இருக்கும். ஆனால் ராவணங்கிட்ட வரும்போது அஃபிஷியலாக இருக்கு. ஸோ ஒரு நிதானத்தை அவர் கையாளுகிறார். இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா இதை பாருங்க, மிதவாதம்ங்கிறதுக்கும் தீவிரவாதம்ங்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் சொல்லட்டுமா? அவ்வை அறம் செய்ய விரும்புன்னு சொன்னா பாருங்க, எல்லோரும் கண்டிப்பாக அறவழியில் நடக்க வேண்டும், இது ஆர்டர். அறம் செய்ய விரும்பு, இது மிதவாதம். கண்டிப்பா எல்லாரும் அறவழியில் நடக்க வேணும், அது தீவிரவாதம். எப்பவுமே அவனுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தினா கடைசி வரைக்கும் காப்பாற்றுவான். நான் உத்தரவு போட்டதுக்காக பணிவா இருந்தா அப்பவே அதை விட்டுருவான். யாரோ வராரு கொஞ்சம் ஒழுங்கா இருங்கன்னு பசங்களை மிரட்டினா பள்ளிக்கூடத்தில் ஒழுங்கா இருப்பான். தம்பி ஒழுங்கா இருக்கிறதுல நிறைய நன்மை இருக்குடா அப்படின்னு அந்த பையனுக்கு புரிய வச்சுட்டேன்னா வாழ்க்கை முழுக்க ஒழுங்கா இருப்பான், இல்லையா? இவனை விரும்ப வைப்பது முக்கியம், இவனை பணிய வைப்பது முக்கியம் அல்ல. அகங்காரம் உள்ளவர்கள் பணிய வைக்க விரும்புகிறார்கள், அறிவுள்ளவர்கள் புரிய வைக்க விரும்புகிறார். எப்ப இதை புரிச்சுக்கடா ராஜா, நீ புரிஞ்சுக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த அணுகுமுறையை தான் ராமன் கையாளுறான். இது மாதிரி நூற்றுக்கணக்கான வகையில் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் மிதவாதத்தை கையாளுவதற்கான காரணம் இதை இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சிவபெருமான் சைவ கடவுள்.